சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்றை விட இன்று பனிமூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. காலை 7:30 மணி வரையில் பனிமூட்டம் இருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். அதே சமயம் நேற்றை விட இன்று குளிர் சற்று அதிகமாக இருந்தது. இதனால் இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புளியாங்குடியிலிருந்து சுரண்டை நோக்கி சென்ற பேருந்தில் படியில் நின்று பயணம் செய்து கண்டித்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கல்லூரி மாணவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சுரண்டை பேருந்து நிலையத்தில் சுமார் 70 அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணிமனை ஊழியர்கள் 30 நிமிடங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் மீது ஹரியானா காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் பேசிய கெஜ்ரிவால் ஹரியானாவை ஆளும் பாஜக அரசு யமுனையில் விஷம் கலந்ததாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கெஜ்ரிவால் மீது ஹரியானாவில் உள்ள குருஷேத்ரா காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு ஊழியர்கள் பணியின் போது கட்டாயம் மராத்தியில் பேச வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. பாஜக அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் அரசு அலுவலகங்களுக்கு வரும் மக்களிடம் ஊழியர்கள் கட்டாயம் மராத்தியில் பேச வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற மாநிலங்கள் மற்றும் வேறு நாடுகளிலிருந்து வருவோரிடம் மட்டும் வேறு மொழிகளை பேசலாம் என்றும் இதை மீறுவோர் மீது சம்பந்தப்பட்ட துறை தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மதுபோதையில் தொழிலாளி கிணற்றில் விழுந்து உயிரிழந்தார். பக்கிரிதக்கா பகுதியைச் சேர்ந்த அருள் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் தேடியுள்ளனர். அப்போது சுதாகர் என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் சடலமாக மிதந்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு கடைக்கு பின்னால் உள்ள கிணற்றில் தவறி விழுந்ததாக தெரியவந்துள்ளது. போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். வரத்து குறைவால் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சந்தையில் வெற்றிலையின் விலை அதிகரித்துள்ளது. பாண்டமங்கலம், பொத்தனூர், அனிச்சம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெற்றிலை பயிரிடப்பட்டு வருகிறது. தற்போது வரத்து குறைவால் பரமத்தி வேலூர் சந்தையில் வெற்றிலை விலை உயர்ந்துள்ளது. 104 கவுளி கொண்ட இளம்பயிர் வெள்ளைக்கொடி ஒரு சுமை 8500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல இளம்பயிர் கற்பூரி வெற்றிலை 6000 ரூபாய்க்கும், முதிர்கால் வெள்ளைக்கொடி வெற்றிலை 5000 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது. வெற்றிலை விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நிலத்தகராறு பிரச்சினையில் 200க்கும் மேற்பட்ட மரங்கள் சூறையாடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்வீக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் வெங்கடேசன் ஆகியோருக்கு இடையே நிலம் தொடர்பான வழித்தகராறில் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரமேஷின் நிலத்தில் இருந்த 150 தேக்கு உட்பட 200க்கும் மேற்பட்ட மரங்களை வெங்கடேசனும் அவரது தாயாரும் சேர்ந்து வெட்டி சாய்த்துள்ளனர். புகாரின் பேரில் வெங்கடேசனை கைது செய்த காவல்துறையினர் அவரது தாயாரிடம் விசாரணை மேற்கொண்டனர். தைப்பூச விழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையிலிருந்து காவடிகளுடன் பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரை சென்றனர். காரைக்குடி, கண்டனூர், கோட்டையூர், தேவக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆண்டுதோறும் பழனிக்கு பாத யாத்திரை சென்று வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு தைப்பூசத்திற்கு விரதமிருந்த பக்தர்கள் தேவக்கோட்டையிலிருந்து பாத யாத்திரையை தொடங்கினர். அரோகரா அரோகரா என பக்தி முழக்கமிட்டு காவடி ஆட்டம் ஆடி பக்தர்கள் உற்சாகத்துடன் சென்றனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் முருகனுக்கு ஏற்றிய விளக்குகளை தண்ணீர் ஊற்றி அணைத்த குருக்களிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவிலில் உள்ள செந்தூர் முருகன் சன்னதியில் பெண்கள் நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டனர். அப்போது கோயில் குரு பாஸ்கர் என்பவர் பெண்கள் ஏற்றி வைத்த விளக்குகளில் தண்ணீர் ஊற்றி அணைத்தார். இதை கண்ட பெண்கள் கோயில் குருக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் இளம் உதவியாளரான சாந்தனு நாயுடு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் ஸ்ட்ராட்டஜிஸ் இனிஷியேட்டிவ்ஸ் பிரிவின் பொது மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதை தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவித்துள்ள சாந்தனு, வெள்ளை சட்டை மற்றும் நேவி பேண்டில் தனது தந்தை டாடா ஆலையில் இருந்து வீடு திரும்பும் காட்சியும் அவருக்காக தான் ஜன்னல் அருகே காத்திருந்ததும் நினைவுக்கு வருவதாக நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். நானோ காருக்கு அருகில் நின்றிருக்கும் புகைப்படத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நகர்ப்புற நக்சல் மொழியில் பேசுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்பவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஏழைகளை பற்றி பேசுவது சலிப்பாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார்.
மக்களவையில் ராகுல் காந்தியை மறைமுகமாக சாடிய பிரதமர் மோடி, சில மனிதர்கள் வெளிப்படையாகவே நகர்ப்புற நக்சல்கள் மொழியில் பேசுவதாக கூறினார். நகர்ப்புற நக்சல்கள் மொழியில் பேசுபவர்கள் நாட்டின் அரசியலமைப்பு, இறையாண்மை மற்றும் ஒற்றுமை குறித்து அறவே புரிந்து கொள்ளாமல் நாட்டிற்கு எதிராக போர் அறைகூவல் விடுவதாக மோடி தெரிவித்தார். தனது சட்டை பாக்கெட்டுகளில் அரசியலமைப்பை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எப்படி இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையை கடினமாக மாற்றினார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இஸ்லாமிய பெண்களின் உரிமையை காக்கும் வகையில் முத்தலாக் சட்டத்தை பாஜக கொண்டு வந்ததாக பிரதமர் மோடி கூறினார். மேலும் அரசியலமைப்பின் அடிப்படையில் நாங்கள் வாழ்வதாகவும் விஷ அரசியலை ஒருபோதும் நாடமாட்டோம் என பிரதமர் குறிப்பிட்டார். इंडियन स्टेट के सामने मोर्चा लेना, ये अर्बन नक्सल की भाषा बोलने वाले, इंडियन स्टेट के खिलाफ लड़ाई की घोषणा करने वाले न संविधान को समझ सकते हैं, न देश की एकता को समझ सकते हैं. ஓபிசி பிரிவினரை பாஜக புறக்கணிப்பதாக பேசும் ராகுல் காந்தி சாதியை குறித்து பேசுவதை ஃபேஷனாக வைத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். கடந்த 30 ஆண்டுகளாக ஓபிசி எம்பிக்களின் கோரிக்கையான ஓபிசி ஆணையத்தை அமைக்காமல் அவர்களை வைத்து காங்கிரஸ் கட்சி ஆதாயம் மட்டுமே தேடியதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். ஓபிசி சமூக மக்களுக்கான அங்கீகாரத்தை பாஜக அரசு வழங்கியதாகவும் அனைத்து துறைகளிலும் ஓபிசி, பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கான உரிமை, வாய்ப்பு மற்றும் அங்கீகாரத்தை பாஜக அரசு பெற்று தந்ததாகவும் பிரதமர் மோடி கூறினார். जाति की बातें करना कुछ लोगों के लिए फैशन बन गई है. पिछले 30 साल से सदन में आने वाले ओबीसी समाज के सांसद दलों के भेदभाव से ऊपर उठ करके एक होकर के 30-35 साल से मांग कर रहे थे कि ओबीसी कमीशन को संवैधानिक दर्जा दिया जाए. जिन लोगों को आज जातिवाद में मलाई दिखती है, उनको उस समय ओबीसी समाज की याद नहीं आई. ये हम है. அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுப்பதற்காக கடந்த டிசம்பர் மாதம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர் அமெரிக்க பயணம் மேற்கொண்டதாக ராகுல் காந்தியின் கருத்துக்கு பதிலடி கொடுத்து பேசிய பிரதமர் மோடி வெளியுறவு கொள்கைகளில் அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுவதாக தெரிவித்தார். போதிய ஞானம் இல்லாதவர்கள் நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் குறித்து பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென பிரதமர் கூறினார். குடியரசுத் தலைவரின் உரை சலிப்பை ஏற்படுத்தியதாக ராகுல் காந்தியின் கருத்து குறித்து பேசிய பிரதமர் மோடி, ஏழைகளின் குடிசைகளுக்கு சென்று புகைப்படம் எடுத்து மகிழ்பவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஏழைகளை பற்றி பேசுவது சலிப்பாக இருக்கும் என்றார். முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் விமர்சனம் குறித்து பேசிய பிரதமர் மோடி, ஏழை குடும்பத்தில் பிறந்து நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்வு பெற்றுள்ள பெண்ணை மதிப்பது என்பது உங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் அவரை அவமதிப்பதன் மூலம் உங்களின் அரசியல் விரக்தியை அறிய முடிவதாக பிரதமர் தெரிவித்தார். பெண்கள் தலைமையில் வளர்ச்சி என்ற மந்திரத்தில் நாடு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் மீதான விமர்சனம் சிதைந்த மனநிலையை காட்டுவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார்.